ஒரு கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கதையை வந்து நம்ம யோசிக்கும் போதே இந்த கதையை நான் ஒருத்தர் சொன்னேன் அப்படின்னா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. மாமன்னன் வந்து ஒரு அரசியல் படம் கிடையாது, அது உதயநிதி சார் பண்ணுறாங்க அப்படிங்கிறோன்னா நான் வந்து அரசியல் பின்புலமாக மாற்றினேன். கதைகள் இதெல்லாம் கடவுளே காணாமல் போயிருப்பாரு. கதைன்னு சொல்லியே என்னோட பயோபிக்னு சொல்லியே படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நர்வஸ் இருக்குது. உள்ள இவ்வளோ நேரம் இழுத்துக்குள்ள பார்த்த ஒரு படத்துக்கும் வெளியே வெளிச்சத்தில் பார்க்குற சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற புரிதலையாவது அந்த படங்கள் ஏற்படுத்தணும். வணக்கம் மாரி. வணக்கம். வெல்கம் டு த ஹிந்து. தேங்க்யூ. ரொம்ப நாள் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாழை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்தோடனே இந்த ஒர்க்கை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. பெரியார், அம்பேத்கர் அண்ட் கார்ல் மார்க்ஸ் 3 பேரும் சேர்ந்து உங்களோட புக்கை படிக்கிற மாதிரி இருக்குது. கிஃப்ட்டு வந்தது, சின்ன ஓவியமாக வந்துச்சு. நான் அதை ப்ரெஸ் பண்ணி மாட்டேன். அவங்க படித்த மாதிரி இல்லை, பட் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரி ஃபீல். இந்த ஓவியத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யோசிச்சிருக்காருன்னு ஒன்று இருக்குல்ல, பயம் ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களை பற்றி அந்த 3 பேர்த்தையும் பற்றி ஒரு புரிதல் நமக்கு இருக்குல்ல, அந்த புரிதலின் அடிப்படையில் எழுதப்பட்டதான அந்த புத்தகங்கள் எல்லாமே. அதை ஒரு நிறைய கதைகள் நம்மகிட்ட இருக்குது. அந்த கதையை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் பக்கம் நின்று அந்த கதைகளை பேசுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். இந்த புக்கு வெறுமனே இவங்களை வாசிக்காமல் இருந்திருந்தோம்னா இது ஒரு கதையாக இருந்திருக்கும். கதை இவங்களை வாசிக்கும் போது அந்த கதையோட நீடு இன்னும் அதிகமாகும். அது எல்லாருக்குமானதாக கதைகள் மாறும். என்னோட கதைகளாக மட்டுமே இருந்து போயிடும். இப்போ என்னோட கதைகளை எல்லாருக்குமான கதைகளாக மாற்றினது இந்த 3 பேர் தான். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். நம்ம முன்னாடி பேசியிருந்தப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்குள்ளே நிறையா கோவமோ சோகமோ இருந்துச்சு, அதை வந்து கலை வடிவமாக மாற்றினதில் பெரிய பங்கு ராம் சாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு படைப்பாளிக்கு எது முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு கதைக்களத்தோட வர ஒரு அந்த சோகம் கலந்த ஒரு பேக்ரவுண்ட் முக்கியமாக, இல்லை அந்த ஆர்ட்டாக மாற்றுற அந்த ஸ்கில் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. எந்த கதை சூஸ் பண்ணாலும் அது ஒரு நேர்மை இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கதையை ஏன் சொல்கிறோம், அவ்வளோ நேரம் செலவு பண்ணி பார்க்குற பார்வையாளர்களுக்கு நம்ம என்ன கடத்த போகிறோம், வெறுமனை கை தட்டிட்டு வெறுமனை விசில் அடிச்சுட்டு வெறுமனை போகக்கூடிய ஆடியன்ஸாகவே நம்ம அவங்களுக்கே படம் பண்ண போகிறோமா, இல்லை கைத்தட்டினாலும் விசில் அடித்தாலும் கடைசி நேரத்தில் அவன் எதையோ ஒன்று யோசித்தான், அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துச்சு, அந்த டிஸ்கஷனில் அவன் போனான், அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு நீ சந்தோஷமாக படாடு, ஜாலியாக படாடு, செலிப்ரேஷன் பண்ணுங்க எல்லாம் சொல்லி பட் அவ்வளோ நேரம் செலவு பண்ண அந்த பார்வையாளன் வெளியே போகும்போது, வெளியே போனோன்னே நேரடியாக சமூகத்தை தான் பார்க்கான். ஒரு தேட்டருக்குள்ளே படம் பார்த்து முடிச்சுட்டு அவன் வெளியே போனோன்னே நேரடியாக சமூகத்தை தான் பார்க்கான். இப்போ சமூகத்தை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ இந்த படத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம வெளியே வந்து உள்ள இவ்வளோ நேரம் இழுத்துக்குள்ளே பார்த்த ஒரு படத்துக்கும் வெளியே வெளிச்சத்தில் பார்க்குற சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற புரிதலையாவது அந்த படங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு என்னோட விருப்பம். மாமன் அப்போ உங்கள்கிட்ட பேசியிருந்தப்போ சொன்னீங்க, ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி உங்கள்கிட்ட பேசியிருந்தப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் பயமாக இருக்குது, இத்தனை நிறைய பெரிய நேம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது, ஸோ இது எப்படி சேர்ந்து வரும் அப்படின்றத நானும் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்தோட இன்டர்வியூ பேசுகிறப்போ கூட நீங்கள் சொன்னீங்க எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா இந்த படத்தை என்ன நம்பி நான் தான் அதோட மேஜர் க்ரௌட் புல்லராக இருக்க போகிற ஒரு பேராக இருக்கிறப்போ இதுக்கு ஒரு பயம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 2 பயங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை, வாழைக்கு வந்து பயம் வந்து அப்படி இல்லை. வாழை பயம் வந்து எனக்கு வந்து மாமன்னன் வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கும் பயம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய பேர்த்த சேர்த்துருக்கோம், நம்மளை நம்பி அவங்க வந்து நம்ம கேட்டதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. வாழையிலேருந்து அந்த பயனா இல்லை. வாழை வந்து எனக்குள்ளே என்னோட கதை அப்படிங்கிறதுனால நான் பர்சனலாக இது எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிந்த மனிதர்களே, என்னை புரிந்து கொண்டவர்களே வந்து என்ன மாதிரி இதை பார்ப்பாங்க அப்படின்றதுல அது முதல் என்னோட கதைன்னு சொல்லியே என்னோட பயோபிக்னு சொல்லியே படம் ரிலீஸ் பண்ணுறல அந்த நர்வஸ் இருக்குது. நர்வஸ் இருக்குன்னா என்னென்னா, நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க, ஒரு டைரக்டர் 3 படம் தான் எடுத்துக்கும் போது தன்னோட பயோபிக்கை ஒரு துண்டை தானே எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து ஒரு நெருப்பு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை படம் பண்ணுறது இருக்குல்ல, அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பெரிய சவாலாக இருந்துச்சு. ஒரு விக்டிமே அவன் கதைன்னு சொல்லியே எடுக்கிறது இருக்குல்ல, அது பயங்கர இருந்துச்சு. அந்த நர்வஸ் இருக்குது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு நர்வஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதுவே ஒரு கேள்வியாக வச்சுருந்தேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையோட நல்ல மெமரிஸை நம்ம திருப்பி ரீக்ரியேட் பண்ணி பார்க்குறதுன்றது நிறைய பேர் கிடைக்காத ஒரு விஷயம். டேரக்டர்ஸால் அதை பண்ண முடியும். பட் நம்ம மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்களோ இல்லை நம்ம ரொம்ப பாதித்த ஒரு விஷயங்களையோ திருப்பி நம்மளே ரீக்ரியேட் பண்ணி அதை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறது, அதை ஷூட் பண்ணி மற்றவங்களுக்கு காட்டுறது கொஞ்சம் ஒரு ட்ராமேட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருந்திருக்கலாம். அதுதான், அது நம்ம மட்டுமே பர்சனலி நம்மளோடவே நின்று போன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறதுலையோ பேசுறதுலையோ வந்து பெரிய இம்பேக்ட் இல்லை. பட் அந்த 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 நினைவுகளுக்குள்ள சமூகமும் சார்ந்து இருக்குது, சமூகத்துக்கும் எனக்குமான ஒரு பிணைப்பு அதை மிக்ஸ்டாக இருக்குது.
நான் அந்த நினைவு அந்த நினைவில் இருந்து தான் சமூகத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். நான் ஏன் சமூகத்து மேலே சில நேரத்தில் கோபமும், சில நேரத்தில் ஆத்திரமும், சில நேரத்தில் வந்து ஒரு அன்பும் பிரியவும் மிக்ஸ்டாகவே இருக்குல்ல, அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படி தேடுறது இருக்குல்ல. ஏன் இப்போ நார்மலாக மற்ற டேரக்டர்ஸ் மற்ற விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம ஏன் சமூகத்தை ஹேண்டில் பண்ண முடியல? அவங்ககிட்ட நம்ம அவ்வளோ எதிர்பார்க்குறோம், அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணவே ஆசைப்படுறோம், அவங்ககிட்ட பேசுறதுக்கே நம்ம ஏன் ஆசைப்படுறோம்? ஒரு படங்கிறது படம் பார்க்குறேன் ஜாலியாக இருக்குப்பா அப்படி போகிறது இல்லாமல், இல்லை நீ கேளுங்க, நான் சொல்கிறத கேளுங்க நம்ம ஏன் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து நம்ம நினைவுகள் பயன்படுதா, நம்மகிட்ட இருக்க வாழ்க்கை அதுக்கு பயன்படுதான்னு நமக்கு புரிதல் வேணும். இப்போ என்னோடய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அந்த 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 அனுபவம்ங்கிறது என்னோடய சமூகத்தை கொடுத்த அனுபவம் தான் அது. அப்போ அன்னைக்குள்ளே என்னோடய அறிவை வச்சு அந்த அனுபவத்தையும் இந்த சமூகத்தோட உளவியலையும் மிக்ஸ் பண்ணி நீ கொடுத்தா எனக்கு வந்து நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும், நான் எங்கேருந்து வரங்கிறது புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும், எனக்கும் சமூகத்துக்கும் என்ன தொடர்புன்னு புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் இன்னைக்கு சமூகத்துக்குள்ள ஒரு பயன் பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு முக்கியமான ஒரு பயன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்குது. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் எல்லா ஜானர் ஆஃப் படமும் பார்த்து வளர்ந்துரும், காமெடி ஃபேமிலி ட்ராமா எல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு சமூகம் தான் நம்ம எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த எல்லா படங்கள்லையுமே ஏதோ ஒரு கதையை தாண்டி ஒரு விஷயம் சொல்ல வர்றதா நீங்கள் நம்புறீங்களா? அது எல்லாத்துக்குமே மெயின் கதை கோர் தாண்டி உள்ள ஒரு டேரக்டர் ஒரு விஷயத்த சொல்ல வராருன்றது எல்லா கதைக்கும் பொருந்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? பொருந்தி தானே ஆகணும், பொருந்துன்னு நினைக்கக்கூடாது. ஒரு டேரக்டர் நம்பி தான் உள்ளே வராங்க டேரக்டர் படம் பார்க்க. நம்ம சமூகம் கதையை வெளி சமூகம், கதையை கேட்டு தான் நீ கடவுள் வரை காப்பாற்றப்பட்டு இருக்க, கதைகள் எல்லாம் கடவுளே காணாமல் போயிருப்பாரு. அப்போ நீ உள்ள கடவுள்களை ஃபுல்லாக இன்றைக்கி வாங்க எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி வந்த உன்ன மனிதர்கள் அத்தனை பேர் நீங்கள் தெரியுதான்னு எப்படி தெரியுறாங்க? பின்னாடி வந்த மனிதர்கள் சொல்லப்பட்ட கதைகள் வழியாக தான். நீங்கள் மன்னர்கள் ராஜராஜர்கள் எல்லாருமே கடவுள் உட்பட எல்லாருமே நமக்கு எப்படி தெரியும்? நான் எவனோ ஒருத்தர் இயக்கின பாடல்கள் வழியாகவும், எவனோ தெரிந்த கவிதைகளின் வழியாகவும், எவனோ தெரிந்த கதைகளின் வழியாகவும் தான் நம்ம கதைகளின் வழியாகத்தான் நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கோம். இப்போ கதை சொல்லலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளை நம்பி ஒருத்தர் 2.5 மணி நேரம் பேசாமல் உட்காந்துருப்போம், நம்ம மட்டும் தான் பேச போவோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வேல்யூவான விஷயம் சமூகத்தில். நம்ம நினைக்கிறோம் அது அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஜாலியாக அப்படி கிடையாது. அது வந்து தெரியல எனக்கு, அது என்ன மாதிரி மனநிலை எனக்கு தெரியல, அது அவங்க விருப்பம். ஆனால் நான் விரும்பி நம்பது எனக்கு கொடுக்க நீ 2.5 மணி நேரத்தை நான் பயனுள்ளதாக மாற்றணும். உனக்கு பிடிக்காது அப்போ விஷயம். பட் என்னை நம்பி நீ வர அப்படிங்கும்போது உனக்கு ஏதோ டிஸ்கஷன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குல நீ டிபேட் பண்ணிக்கோ. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பாங்கிறது நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறேன்னா நான் வந்து தனியாக தான் பேசுவேன், மேடை போட்டு தான் பேசுவேன். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் நான் வந்து படம் எடுக்க மாட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு யோசி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் படம் எடுக்கிறேன். ஏன்னா விஷுவலாக காட்டுறோம், இப்படி ஒரு நடந்துச்சு அப்படின்னு காட்டுறோம். இதில் நீ என்ன யோசிக்க போகிறங்கிறது உனக்கு விஷுவல் காட்டினா தான் அவன் யோசிப்பான். விஷுவல் காட்டலன்னா யோசிக்க மாட்டாங்க, உடனே பதில் அடிச்சு. இப்போ நீங்கள் அந்த இருக்கீங்கல்ல, இப்போ என்கிட்ட பேசும்போது நீ என்கிட்ட கேள்வி கேட்கணும், உடனே பதில் சொல்லிடுறேன். பட் விஷுவலாக நீங்கள் உங்கள் கேள்விகள்லாம் விஷுவலாக இருந்துச்சுன்னா நான் விஷுவலாக வேற ஒன்று யோசிப்பேன். ஓகேங்களா? அதாவது கதை சொல்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான கடமை. இல்லை, கதை சொல்கிறதுன்றது ஒன்று. லைக் காமெடி படமாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள், காமெடியோட முடிஞ்சிடும். பட் அது காமெடி படமாக இருந்தாலும் அது கதை இருக்குல்ல. கரெக்ட். ஏன் நம்ம சிரிக்கிறோம் ஒன்று, அது யாரோ ஒருத்தர் முட்டாள்தனம் இருக்கும், யாரோ ஒருத்தனோட இன்னசென்ஸ் இருக்கும், யாரோ ஒருத்தர் ஏமாற்றுவான், ஒருத்தர் ஏமாறுவான். எதுவுமே இல்லாமல் உணர்ச்சி இல்லாமல் எப்படி எந்த கதையுமே கிடையாதுல்ல. அது காமெடியாக இருக்கட்டும், பேய் கதைகளாக இருக்கட்டும், சாமி கதைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து கேங்ஸ்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு நீதி அநீதி, ஒரு நீதியின் பக்கமும் அநீதியின் பக்கமும் ஒன்று இருக்குல்ல. அப்படி கதைகள் தானே அது எல்லாமே. நீ ஏதோ ஒன்று குறைந்தபட்சம் நியாயப்படுத்துக்காவது உங்கள் ஹீரோயிஸை நியாயப்படுத்துக்காக நீ கதை சொல்லணும்ல. கரெக்ட். அப்போ கதைகள் இல்லாமல் நீ உங்கள் மனுஷனை காட்டவே முடியாது. கதைகள் இல்லாத மனுஷனுக்கு யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. ஏதோ ஒன்று அவன் ஒன்று பண்ண போகிறான், அவன் ஒன்று வந்து அவன் உன்னை கேட்க போகிறான், உனக்கு ஆன்சர் சொல்ல போகிறான், ஒரு முடிவுக்கு வரப்போ போகிறான். அப்படி என்ன முடிவுக்கு வரப்போ போகிறான் அப்படிங்கிறது எல்லாமே கதைகள் தானே. அந்த கதையை பார்க்க தான் நம்ம தியேட்டருக்கு போகிறோம். நம்மளை மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற ஒருத்தன் அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் நம்ம தியேட்டருக்கு போகிறோம். அண்ட் யூஸ்வலாக தமிழ் சினிமா சொல்லுவாங்க, நிறைய பேர் டேரக்டர்ஸ் சொல்கிற விஷயம் வந்து குழந்தைங்களை வச்சும் மிருகங்களை வச்சும் எடுக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட் படத்துலேருந்தே உங்கள் அனிமல்ஸ் வந்து நீங்கள் மெட்டஃபராக நிறைய படங்கள் எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த தடவை முதல் தடவை குழந்தைங்களோடய சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. இந்த அனுபவம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்ல? ஆமாம், நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்கேன். ஒரு டைரக்டர் தன்னை வந்து தனக்கு வேலை எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் குழந்தைகள் படம் தான் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா குழந்தைகள் உலகத்துக்குள்ள போய் வேலை பார்க்குறதுங்கிறது உண்மையிலே ஒரு சவாலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பியூராக நம்மளை புரிஞ்சிக்கிறதுக்கு, நம்மளை வந்து அப்பட்டமாக புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ
நமக்குள்ளே இன்னசென்ஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்குள்ளே வந்து ஒரு டீச்சிங் தன்மை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்குள்ளே வந்து ஒரு சமூகத்தை குழந்தைகிட்ட கடத்தும் போது நம்ம இன்னும் மென்மையாயிடுவோம். சமூகத்தோட எவ்வளோ பெரிய பெயினாக இருந்தாலும் அது குழந்தையின் வழியாக சொல்ல போகிறோம் அப்படின்னா நமக்கு அதுக்காக பிரத்யேகமான வார்த்தைகளை யோசிப்போம். ஏன்னா அது குழந்தை, அந்த குழந்தை வழியாக நம்ம அதை சொல்ல போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய அதிகமாக மெனக்கெடல் வரும், நிறைய யோசிப்போம்ல. அப்போ ஒருத்தர் தனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, தனக்கு எவ்வளோ வேலை தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா குழந்தைகளின் வழியாக போகிறது இன்னும் ரொம்ப ஈஸி. அப்போ எனக்கு வாழையில் வந்து பெரிய அனுபவமே வந்து 3 படம் நான் எடுத்தால் கூட எனக்குள்ளே ஒரு தனி எனக்குள்ள ஒரு கர்வம் ஒன்று சொல்கிறது, ஒரு நம்ம என் திறமையின் மீது ஒரு பெரிய பிரியம் வந்ததுக்கு முதல் ரீசன் வாழை மாதிரி ஒரு படம் எடுத்தது தான். ஏன்னா அதுக்குள்ளே குழந்தைகள் உலகத்துக்குள்ள நம்ம போய் உழவி அதை என்னோட கன்வே பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க கூட பேசணும்ல, அந்த நாட்கள் முக்கியமான நாட்கள். நான் எவ்வளோ தான் இதாக இருந்தாலும் என்னோடய அறிவெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு, என்னோடய அறிவெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு இன்னசென்ஸ் வழியாக நம்ம அதை பேச ட்ரை பண்ணுறோம்ல, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா மாமன்னன் படத்தில் பார்க்குறப்பவே எனக்கு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் அந்த கன்வல் சீக்வன்ஸ் வரப்போ நான் யோசிச்சது, படம் பார்க்குறப்போ அந்த சீன் ரொம்ப பிடிச்ச சீன். படம் பார்த்து முடிச்சோடனே யோசிச்சப்போ சார் இந்த பசங்கிட்ட இவர் என்ன சொல்லியிருப்பார், லைக் இந்த காட்சியை மேலோட்டமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரா, இல்லை ஏன் இது நடக்குது, ஏன் இந்த நம்மளுக்கு அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரான்றது. ஸோ இது வாழையே முழுக்க அது மாதிரி ஒரு படமாக இருக்கிறப்போ அந்த பசங்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான இன்புட்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்க தோணுது எனக்கு. இன்றைக்கி உள்ள பசங்க ரொம்ப ஷார்ப்பு, ஓகேங்களா. எல்லா சீனுக்குமான இன்புட் எப்படி கொடுப்போமோ அது மாதிரி கொடுப்போம். ஆனால் மொழி மாறும், பிரயோகப்படுத்துகிற ஆட்டிடியூட் மாறும். அதாவது ஒரு அடல்ட்டுக்கும் ஒரு குழந்தைக்கும் சொல்கிற வித்தியாசம் மற்றவங்களுக்கும் சொல்லும்போது குழந்தைங்கிட்ட போய் உட்காந்து சிரித்து பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நம்ம கதை சொல்கிற முறை இன்னும் எளிமையாக மாறும். அது ஊரில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசாக இருக்கும்போது, நான் உன் வயசில் இருக்கும்போது இப்படி ஒன்று நடந்துச்சு, இப்படி ஒன்று நடந்துச்சு, ஐயோ அப்படியானே, அதுக்கப்புறம் அப்படி போயிட்டேன், இப்படி போயிட்டு நான் ஓடி போயிட்டேன். அப்படி சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு இயக்குனர் போய் ஒரு நமக்கு அம்மாக்காக சொல்லியிருக்கோம் சின்ன வயசில், ஒரு அம்மாவோட ஸ்தானத்துக்கு நம்ம வந்து நிற்போம். ஒரு அம்மாவோ இல்லை அக்காவோ இல்லை வந்து அப்பாவோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ கதை சொன்னால் பேரண்ட்டு கதை சொன்னால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அவனை மடியில் படுக்க வச்சு அல்லது பக்கத்தில் உட்காந்து அவனை சாப்பிட்டுக்கிட்டு அவனை தடவை கொடுத்து கதை சொல்ல ஆரம்பிப்போம். அது ரொம்ப பெரிய அனுபவம். அப்படி தான் நான் வந்து வாழையில் வந்து பசங்களோட விளாண்டு சிரிச்சு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி தான் கதை எடுக்கப்பட்டுச்சு. மறக்கவே நினைக்கிறேன் புத்தகத்தில் நிறைய சோகமான பக்கங்கள் இருந்தாலுமே அதுலேயும் ஒரு உங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஒன்று எல்லோரும் ரசிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி கர்ணனில் வந்து அந்த பாட்டிக்கிட்ட சீக்வன்ஸ் இருக்கும், லால் சர்வே பேசுகிற சீக்வன்ஸ், அது ஹியூமர்ஸாக ஆரம்பித்தாலுமே எண்டில் வந்து ஒரு எமோஷனல் நோட்டாக முடியும். ஸோ இந்த ஜானர் பிளெண்டிங் சொல்லுவாங்கல்ல, இந்த பல ஜானர்ஸை வந்து ஒரே சீனில் கொண்டு வந்து அதுலேயும் ஒரு எமோஷனல் நோட்டை கொண்டு வந்து முடிக்கிற விஷயம் வாழையில் அந்த மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள், ஹவு டஸ் திஸ் ஒர்க் அவுட்? லைக் ஒரு இன்னசென்ஸ், ஒரு எளிய மக்களோட கதையை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க துயரத்தை சொல்கிறத விட அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, வாழ்க்கை முறை இருக்குல்ல, வாழ்க்கை முறைங்கிறது பிரியங்களோட தொகுப்பு தானே வாழ்க்கை முறை. அவங்க ஏன் வாழ்கிறோம், ஏன் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஏன் வந்து இன்னொரு சந்ததியை உருவாக்கணும்னு ஆசைப்படுறோன்னா நமக்கு உள்ளேவே இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் மீதான ஒரு பிரியம் இருக்குது. அந்த பிரியம் தான் அடிப்படையாக இருக்குது. அந்த பிரியம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகவே முடியாது. நான் இருக்கேன்னா நான் வேலை செஞ்சுட்டே இருக்கான காரணம் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காகவும் நான் அவங்களும் என் மைண்டில் இருக்காங்க, ஓகேங்களா. இல்லைன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா என்னோடய நடைமுறையே வேறு மாதிரி இருக்கும், என்னோடய ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னோட இந்த இன்டர்வியூ நான் பண்ணுறேன், இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன்னா என் குழந்தைய பார்ப்பாங்க இந்த இன்டர்வியூவை. அப்போ நான் பிரயோகிக்கிற மொழி, வார்த்தைகள், இதோட ஆட்டிடியூட் எல்லாமே என் மைண்டில் ஃபிக்ஸ்டாக இருக்குது, குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு கதை பண்ணும்போது இந்த கதை யாரோட சம்பவம், இது யாரோட வாழ்க்கையில் இருந்த சம்பவம், யாரோட துயரம்னு சொல்ல வரும்போது அவர்கள் முதல் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எதற்காக இயங்கினார்கள், அவங்க எதற்காக எதை நேசித்தாங்க, எப்படியாப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே ஒரு பிடிமானத்தோடு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற காட்ட வேண்டிய தேவையும் அங்கே வந்துடுது. அப்போ இந்த மாதிரி கதைக்குள்ளே இந்த மனிதர்கள் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் அந்த கதை. ஆனால் அந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சொல்வதற்கு நம்ம வந்து ஒரு காட்சிகள் வடிவமைக்கணும். இப்போ ஒன்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரியம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீரத்தை பற்றி நம்ம நிறைய சீன் பண்ணுறோம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய தேவையை பற்றி நிறைய சீன் பண்ணுறோம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது காதலை பற்றி நிறைய விஷயம் பண்ணுறோம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சின்ன இன்னசென்ஸான பிரியங்களை பற்றி நம்ம கதை பண்ணணும்ல. இப்போ சின்ன பையன் தான், சின்ன பையன் ஒன்று பண்ணிட்டோம், அவன் குதிரைக்கூடிய அலைஞ்சிட்டு இருந்தான். பட் அதே மாதிரி அங்கே முதியவர்கள் எப்படி இருந்தாலும் ஒன்று யோசிக்கணும்ல. ஏன்னா அந்த கதையில் முதியவர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நாளைக்கு போலீஸ் ஸ்டடி வாங்க போது அவங்களும் சேர்ந்து தான். அப்போது ஒரு பையன் இப்படி இருந்தான் காமிச்சாச்சு, இளம்பூரத்தில் இருக்கக்கூடியவங்க கதாநாயகியை லவ் பண்ணான்னு காமிச்சாச்சு. அப்போ அதுக்குள்ள வயசானவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவங்க இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஊரில். இப்படி தான் அதை வந்து எல்லாருக்குமான கதையாக மாற்றுறதுக்கு அவங்களுக்குள்ள தனிப்பட்ட நமக்கு பார்த்தோன்னே ஆச்சரியப்படுத்தக்கூடிய பிரியங்கள் எங்கேயாவது இருக்கும்ல, அதை எப்படியோ எடுத்து வந்து ஆடியன்ஸ் காட்டுறது. அது காட்டுறதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா அவங்க இன்னும் நெருக்கமாகிடுவாங்க ஆடியன்ஸுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது தாங்கிக்க முடியாது.
இவ்வளோ இவ்வளோ பிரியத்தோட இவ்வளோ எளிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனிதர்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அநீதி நடக்குது அப்படிங்கும்போது அது ஈஸியாக கனெக்ட் ஆகிக்குவாங்க. ஏன்னா ரொம்ப எளிமையாக காட்டப்பட்ட ஒருத்தருக்கு அநீதி நடக்கும்போது அவங்களால தாங்கிக்க முடியாது. ஓகேங்களா? அது அவங்களோட உளவியல். அதனால் அந்த மாதிரியான சீன்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாகையோ மிகப்பெரிய துயரத்தையும் நம்ம கடத்தணும்னு ஆசைப்பட்டோம்னா அவன் ரொம்ப எளிமையானவனாக இருப்பான். அவனோட கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மீது மிகப்பெரிய சுமை சுமத்தப்படும். அந்த சுமையை தட்டி விட்டதுக்காக அவன் ஒரு யுத்தத்தை நடத்துவான். அந்த சுமையை தூக்கி வீசுறதுக்காக ஒரு யுத்தத்தை நடத்துவான். அப்படிங்கும்போது ஒரு எளிமையில இருந்தால் மிகப்பெரிய மாபெரும் யுத்தங்கள் நடக்குது அப்படிங்கிறது உலகத்தில் என்ன சொல்றது, பகிரங்கப்படுத்தப்பட்ட உண்மை என்ன அப்படின்னா எல்லாமே எளிய விஷயங்களுக்காக நடத்தப்படுறது தான் உலகத்தின் மிக முக்கியமான போர்லாம் ஒரு பெண் மீதான பிரியத்துக்கு தான் நடந்துக்கும். அது ஒரு நார்மலான பிரியம், சும்மா பார்த்துருப்பான் அவ்வளோதான். ஆனால் அதுக்காக பல கோடி பேர் சண்டை போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களை காமிச்சிட்டே வரும் அப்படி. அண்ட் ஒரு இன்ட்ராக்ஷனில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எப்படி வாழை வந்து உங்களுடைய முதல் படி அந்த குழந்தைங்க எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் பஸ்ஸை நிப்பாட்ட அந்த குழந்தை பெரிய பையன் ஆகி அது ஒரு கர்ணன், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனால் அது பரியன் பெருமாள், அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போனால் அது மாமன்னன் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது ஒரு ஃபிலிம் சீரிஸாக நாங்கள் பார்க்கலாமா இந்த 4 படங்களையும் சேர்த்து? ஆமாம், என்னோட கதைகள் கிட்டத்தட்ட என் லைஃப்லேயே எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அதனால் அதை தொடர்ச்சி அப்படி இருக்குது. வாழை தான் அது ஃபஸ்ட் படமாக மாறும். இந்த ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா வாழை ஃபஸ்ட் படமாக மாறும். வாழை, அப்போ கர்ணன், அப்போ பையன் பெருமாள், இப்போ மாமன்னன். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்கிறதுனா எல்லாமே அந்த மனிதர்களுக்குள்ளே அங்கே உள்ள கதைகளாகவே இருக்குது. அப்படின்னால ஒரு தொடர்ச்சி தானாகவே வந்துடுது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரியன் பெருமாள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், கர்ணன் ஊரில் படிக்க போதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கான். படிக்க போதுக்காக சண்டை போட்டவன் படித்து அதில் ஜெயிச்சு காலேஜுக்கு போவான். காலேஜுக்கு போனவன் லா காலேஜ் படிக்கான். லா காலேஜ் படிக்கும்போது அவனுக்கு அரசியல் புரிதல் வருது. அந்த அரசியல் புரிதல் அவனுக்கு வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை பற்றியான ஒரு புரிதல் வருது. அப்போ அரசியல் இயக்கத்தை பற்றியான புரிதல் வரும்போது அவன் மாமன்னன் மாதிரி ஒரு கதை கிடைக்கிது எனக்கு. அப்போ எல்லாத்துலையும் ஒரு கனெக்ட் இருக்குல்ல. அப்போ ஒரு இன்னசென்ஸ், ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் கூடிய ஒரு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக அவனுக்கு வேறு கதைகள் வேறு அனுபவங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அனுபவங்களின் வழி அவன் ஒரு பெரிய பயணம் வந்து உங்களுக்கு தென்படுது இல்லை. இப்போ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆமாம்ல போகும்போது எஸ் இப்படி தான் ஒவ்வொருத்தரோட ரூட் இங்கே ஆரம்பித்து இங்கே போய் அவன் போக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவன் என்ன மாதிரியான அடக்குமுறைகளை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துவோம். அண்ட் உங்கள் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பண்ணுற விஷயம் வந்து கேஸ்டிங் நான் சொல்லுவேன். ஏன்னா மோஸ்ட்லி அந்த மண்ணோட மக்களையும் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயம் இப்போது ஒரு முக்கியமான ஆக்டர் ஃப்ரம் கேரளா இண்டஸ்ட்ரி, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி வருவாங்க. லால் சாராக இருக்கட்டும், இந்த படத்தில் நிக்கிலாவாக இருக்கட்டும், அடுத்த படத்தில் அனுபவமாக இருக்கட்டும். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நான் முதல்ல சூஸ் பண்ணுறது அப்படின்னா எனக்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும். என்னோட நடிகர்கள் வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, என் கதைகளை புரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நினைப்பேன். நான் பெரும்பாலும் சினிமாவாக நம்பி என்கிட்ட வந்துடக்கூடாது. சினிமா தாண்டியும் சினிமாவுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும். பெரும்பாலும் சினிமா என்ஜாய் பண்ணாங்க, கைத்தட்டினாங்க, கிளாப்ஸ், நம்பர் கலெக்ஷன் அப்படின்னு மட்டும் போகாமல் எஸ் அந்த சினிமாவுக்குள்ளே பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ ஒரு சமூகத்தை பற்றி ஒரு புரிதல் போச்சு நம்ம கடத்தணும் அப்படிங்கிற குறைந்தபட்சம் அதை பிலீவ் பண்ணணும், அதை நம்பணும். எஸ் இவர் படத்தில் அப்படி இருக்கும்னு. அப்போ வந்து அவர் சொல்கிற விஷயங்களும் ஆக்டிங் விஷயங்களும் அது எடுக்கப்படுற விதமும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்னு யார் நம்புகிறாங்களோ அவங்கள தான் நான் யூஸ் பண்ணுவேன். லால் சார்லாம் அதுதான். ஏன்னா வித்தியாசம் இருக்கணும்னு வயசு கர்ணன் பார்த்தீங்கன்னா பெரிய உழைப்பு போட்டார். அந்த ஏஜுக்கு வந்து அவளை கஷ்டப்படுத்த முடியாது. நான் நிறைய ஹெல்ப் பண்ணார். இந்த படம் இதான் சார் சொல்லி பண்ணார். நம்ம ரிதிஷாவாக இருக்கட்டும், இல்லை வந்து படித்த ஆனந்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், எல்லாமே அதை பிலீவ் பண்ணாங்க. இப்போ நிக்கிலா மேலுமே அதுதான். நம்ம வந்து மார்சிலவாஜி படத்துக்கு வரோன்னு தெரியுமே அவங்க அது முடிவாயிடுவாங்க, ரெடி ஆகிடுவாங்க. சரி ஓகே, அது ஏதோ ஒன்று இருக்கும், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். முதல்ல அப்போ அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படின்னா எனக்கு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். அப்படி தான் நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ் பற்றி பேசுகிறப்போ முன்னாடி சொல்லியிருந்தப்போ சொன்னீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா பெண்களும் தேவதைகளாக நீங்கள் பார்க்குறீங்க. பட் அதே சமயம் ஒரு சின்ன கிரிட்டிசிசமாக வைக்கப்படுறது என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆர்க் இருக்க மாட்டேங்குது, அவங்களுக்குன்னு ஒரு வாண்ட் அண்ட் நீட் இருக்க மாட்டேங்குது அப்படின்றதும் உங்கள் படங்களில் சொல்லப்பட்டதாக பார்த்துருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவங்களுக்குன்னு ஒரு ஆர்க் அப்படிங்கிறது நான் அவங்க சைடுன்னு கதையை பேச ஆரம்பிக்கல. ஓகே, எனக்கும் அவங்களுக்குமான உறவில் என்னோட விஷயம் தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேவா? நான் இன்னும் அனுபவமாக மாறணும், நான் இன்னும் அவங்க கதையை போய் படமாக வைக்கணும்னா அது அவங்க கதையை வைப்போம். இப்போ எங்கள் அக்கா காட்டிகிட்டே இருக்கலாம், எங்கள் அக்காவோட ஆர்க்கு நான் இன்னும் போகவே இல்லை. இப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் அக்கா எனக்கு 10 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது. எங்கள் அக்கா இப்போ எனக்கு இப்போ வரைக்கும் அவள் பேங்கில் வேலை பார்க்க, எஸ்பிஐயில் வேலை பார்க்குறா, நான் அஸ்டினேட்டராக இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எங்கள் ஊரில் நைட்டு 12 மணிக்கு 6 எப்படி இருக்குன்னு தெரியும், எங்கள் அக்காவுக்கு தெரியாது. நான் போனால் எரியுத பக்கத்தில் நின்று பார்த்துருக்கேன், என் அக்கா பார்த்தது கிடையாது. நைட்டு 1 மணிக்கு மேலே எங்கள் ஊர் எப்படி இருக்கும், எங்கள் ஊர் அவுட்டர் எப்படி இருக்கும் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அப்போ அவள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு. நான் அவளுக்கு 10 வயசு கிளையவனாக இருந்தால் கூட எனக்கு இந்த சமூகம் வந்து கொஞ்சம்
என்னையை வந்து வேகமாக ஹேண்டில் பண்ணுது, அவ்வளோ வேகமாக ஹேண்டில் பண்ணுது. அப்போ அவளோட பார்வையே வேறையாக இருக்குது. என் ஊரை பற்றி அவளோட பார்வை வேறு, என்னோட பார்வை வேறு. அப்போ என்னோட பார்வையில் கதை கொல்லப்பட்டு இருக்கு. அதனால் அந்த ஆர்க்கு வந்து அது அவங்க கதையாக மாறும்போது அது நடக்கும். சில படங்களில் வந்து நம்ம பேசுகிற அரசியல் வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கும். அப்படி சில படங்களில் வந்து கதை மெயினாக இருக்கும், அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் பார்த்தா இன்னும் டீப்பாக பார்த்தா அந்த மெசேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் எடுத்த படங்கள் எல்லாத்துலேயுமே அரசியல் முன்னாலே நிற்கும். ஒரு சர்பேட்டா மாதிரி படம் எடுத்துக்கிட்டால் அது வெளிலேருந்து பார்க்குற ஸ்போர்ட்ஸ் படம் மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே நிறைய அரசியல். ஸோ இது எப்படி எது டிசைட் பண்ணுது? வந்து ஜானர் டிசைட் பண்ணுதா, இல்லை நம்ம எடுக்கிற கதை டிசைட் பண்ணுதா, அந்த களம் டிசைட் பண்ணுதா, எது பொறுத்து இது மாறுது? நீடு அந்த கதையை ஏன் சொல்லணும், இந்த கதையின் மூலமாக எனக்கு கன்வே ஆகணும் ஆடியன்ஸுக்கு. இப்போ நான் ஒரு கதையை சூஸ் பண்ணுறேன், சூஸ் பண்ணும்போது நிறைய கதைகள் இருக்கும்ல, பட் இந்த கதையை எடுப்போம் அப்படி எந்த அடிப்பில் முடிவு பண்ணுறோம். இந்த கதையை எடுத்தால் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் என்னவா புரிஞ்சுக்குவாங்க, ஆடியன்ஸுக்கு என்ன கன்வே ஆகும் அப்படிங்கிறது கதை எழுத தொடங்கும் போதே தெரிஞ்சிடும் நமக்கு. வைக்கிற சீன்ஸ்லாம் வேறு, எழுத டைலாக்லாம் வேறு. ஆனால் ஒரு கதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கதையை வந்து நம்ம யோசிக்கும் போதே இந்த கதையை நான் ஒருத்தர் சொன்னேன் அப்படின்னா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருப்பேன். நான் வந்து கதை ஒன்று தொடங்குச்சுன்னா இப்போ நான் ஒருத்தர் கதை சொல்கிறேன், அவர்கிட்ட என் அசிஸ்டன்ஸ்ட்டை கூப்பிட்டு நான் கதை சொல்கிறேன். அந்த கதையை கேட்கும்போது அவங்க வந்து ஓ இப்படி நடந்துக்குமா அப்படி ஒன்று கேட்பாங்க. ஓ ஆம்பளைங்க கூட அப்படி இருப்பாங்களா அப்படி கேட்பாங்க. ஓ பொம்பளைங்க இப்படி இருக்காங்களா அப்படி கேட்பாங்க. ஏதோ ஒன்று கேட்பாங்கல்ல, அந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு அப்போ அதுதான் நீடாக மாறிடும். அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண தான் நம்ம போவோம். நம்ம கேட்டாங்க கேட்கல இப்படி ஏதோ ஒன்று தான் நம்ம ஒரு டிபேட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ ஒரு திரைக்கதை அப்படிங்கிற ஒரு கதை, ஒரு கதையோட தேவை நீடு தான், நேர்மையை தான் ஒரு திரைக்கதை ரெடி பண்ணுவோம். அதை நிரூபிப்பதற்காக நம்ம திரைக்கதை வடிவமைப்போம். இப்போ கதை சொல்லும் போது கேட்ட உணர்ச்சி இருக்குல்ல, கடத்தின உணர்ச்சி இருக்குல்ல, இந்த உணர்ச்சியை வந்து நிரூபிப்பதற்காக அல்லது அதை பகிரங்கப்படுத்துவதற்காக அல்லது அதை என்ன சொல்கிறது அதை ஒரு டிஸ்கஷனாக மாற்றுவதற்காக நம்ம கதை பண்ணுவோம். இது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண ஆரம்பிப்போம். இல்லை ஒன்றுமே கிடையாதுங்க, இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுங்க, செம்மையாக பணம் சம்பாதிக்குமே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் ஒரு நீடாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ எல்லாமே வந்து ஒரு கதை வந்து ரெடியாகிறதுக்கான காரணம் இதுக்குள்ளே என்னென்ன வரணும்னு ஒரு டேரக்டர் முடிவு பண்ணுறாருன்னா அதோட அவரோட நேர்மை பொறுத்தது. இதுக்குள்ளே பணம் பயங்கரமாக கொட்டணும் அப்படின்னா நீங்கள் வேறு வேறு சீன்ஸ் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது பயங்கரமாக ஆக்ஷன் யோசிப்பீங்க, பயங்கரமாக கமர்ஷியலாக என்ன சொல்கிறது ஒரு ஐட்டம் சாங் யோசிப்பீங்க, நிறைய விஷயம் யோசிப்பீங்க. இல்லை இது பணம் கிடைச்சா கிடைக்கட்டாலும் இது பயங்கரமாக ஒரு விவாதத்துக்கு உள்ளாக்கணும்னா நீங்கள் வேறு ஒன்று எழுதுவீங்க. இல்லை இது முழுக்க முழுக்க கலை என்றைக்குமே மாறாத கலையாக இருக்கணும் இந்த படம் அப்படின்னு அதுக்கு ஒன்று யோசிப்பீங்க. அப்போ நம்ம இது ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற நீட் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நீடு தான் அதை தீர்மானிக்கும். உங்களோட படம் ஹார்ட் ஹிட்டிங்காக தான் 3 படங்கள் வந்திருக்கு, அண்ட் வாழையும் அப்படி தான் இருக்க போகுதுன்றது என்னோட நம்பிக்கை. ஆனால் நான் ஏன் இந்த கேள்வி முன்னாடி கேட்டேன்னா, இப்போ அடுத்த பைசனோட படம் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க போகிற படமாக இருக்கும். ஸோ அது எப்படி வரப்போகுதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குமா, இல்லை அதில் வந்து இந்த தீம் தான் முதன்மையாக இருக்குமா அப்படின்ற ஒரு இல்லை. நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடியே கதை ஒன்று ரெடியாக இருக்கும். அந்த கதையில் வந்து அந்த கதையை நான் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து மாமன்னன் வந்து ஒரு அரசியல் படம் கிடையாது. ஓகேங்களா? அது உதயநிதி சார் பண்ணுறாங்க அப்படிங்கிறோன்னா நான் வந்து அரசியல் பின்புலமாக மாற்றினேன். என்கிட்ட ஒரு கதை இருந்துச்சு, அந்த கதையை போய் நான் உதயநிதி சார்ட்ட சொல்கிறேன். அது அப்பா பையன் கதையாக தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ அந்த கதையை சொன்னோடனே அவர் நான் பண்ணுறேன்னொடனே அவர் வந்து அரசியல் பின்புலத்துலேருந்து வர்றாருன்னு தெரியுது எனக்கு. அப்போ இந்த கதையை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்கு, இன்னும் பயனுள்ளதாக மாற்றுறதுக்கு, இன்னும் மேல் சொல்கிறது எல்லாருக்கும் போய் சேர்ந்தால் ஒரு எவ்வளோ பெட்டராகும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் பின்புலத்தோட இந்த கதையை வந்து சாதாரணமாகவும் பண்ணியிருக்கலாம். ஒரு அப்பா பையன் கதை, அப்பா பையன் கதையாக பண்ணியிருக்கலாம். எங்கேயும் வேலை பார்க்குறான், அப்பா அங்கே வர்றாங்க, அப்பாவுக்கு சேர் கொடுக்கல அப்படி பண்ணியிருக்கலாம். பட் இதோட இது 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 இதை உச்சமாக மாற்றுறதுன்னா உச்சபட்சமாக அரசியல் தான், பெரிய தீர்வு அரசியல் தான். அப்போ இந்த அரசியல் கதையாக மாற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி தான் பைசனில் நான் கேட்ட கேள்விகள் வேறு, நான் கதையை வச்சது வேறு. பட் இதை வந்து இன்னொன்று பெருசாக மாற்றணும்னா ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று உள்ளே கொண்டு வந்தால் ட்ராமா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படி தான். ஏன்னா வேற ஒரு தளம் அரசியல் பண்ணிட்டோம், அதுக்கு முன்னாடி ஒரு வில்லேஜ் மக்கள் பண்ணிட்டோம், பெரிய மேலே ஒரு காலேஜ், ஒரு ஒரு படிப்பு, ஒரு நிறைய மனிதர்கள் கூடக்கூடிய, நிறைய இளைஞர்கள் கூடக்கூடிய, நிறைய நெக்ஸ்ட் சந்ததியினர் கூடக்கூடிய ஒரு இடம். கர்ணன் அங்கேயே புழஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கிராமம். மாமன் ஒரு பெரிய அரசியல் மேடை. வாழை வந்து ரொம்ப ரொம்ப டெய்லி உழைக்கக்கூடிய மக்கள் நடமாடுற நிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. பைசன் அதே மாதிரி அப்படி இதை காட்டாத ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, ஸ்போர்ட்ஸ் ஒரு ஒரு விளையாட்டு மைதானத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் கதை இந்த மாதிரி செட் பண்ணுறாரு. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை டிசைட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எந்த காலத்தில் நான் கதை மூலம் முடிவு பண்ணுவேன். எனக்கு கதைங்க என்னோட அனுபவம், என்னோட வாழ்க்கை, அதுக்குள்ளே நான் என்ன சொல்கிறது கடக்க முடியாமல் இருக்கும். அது என்னை துயரப்படுத்தும், என்னை வந்து கொண்டாட வைக்கும், ஏதோ ஒன்று எதை நீ யோசிக்க வச்சுட்டே இருக்கும். அந்த கதையை வந்து இப்போ நம்ம இந்த இன்டர்வியூக்காக இடம் தேடணும்ல, இங்கே வச்சா நல்லாயிருக்கும், இங்கே வச்சா நல்லாயிருக்கும் தேடணும்ல, அது மாதிரி இந்த கதையை கொண்டு எங்கே வச்சா
ஆடியன்ஸுக்கு இன்னும் ரீச்சபிளாக இருக்கும், அது வேறு விஷயங்களையும் யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கதையை அப்படி தான் கொண்டு போகுது. கதையை வந்து நம்ம கொண்டு போகிறது களம் வந்து நாம் முடிவு பண்ணுறது தான். கதை முடிவானதுக்கு பிறகு தான் அந்த களம் முடிவாகும். இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணுறது இல்லை. நான் அப்படி பண்ணுறதே இல்லை, நான் அரசியல் படம் பண்ணுறேன் அப்படி பண்ணிச்சு பண்ணது இல்லை. நான் என்னோட கதை இருக்குது, இந்த கதையை கொண்டு, ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமான கதை தானே அது. ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் வேகத்தும் கிடையாது இல்லை, என்ன வேகம்னா ரெடி ஆகுவான், தயாராகுவான், கதை சொல்லல் முறை மாறும். பட் கதை அதுதான் இப்போ போகுது. அவனும் அவமானப்படுத்தப்படுவான், அவனும் ஏமாற்றப்படுவான், அவனும் ஜெயிப்பான், அவனும் ஃபைட் பண்ணுவான், அவனும் கோவப்படுவான். இது எல்லா இடத்துலையும் நடக்கும்ல. கர்ணலி தான் கதை தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதை யார் மூலமாக எப்படி சொல்கிறோம், ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம் போய் அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான். அப்போ ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க அதை. இப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு ஒரு களம் புதுசாக கண்டுபிடிச்சி அப்படி தான் நம்ம கதையை கொண்டு அந்த களத்தில் கொண்டு வைக்கணும். சூப்பர். அண்ட் வாழைக்கு வாழ்த்துக்கள். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பைசன் அஸ் வெல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.